Hello guys, welcome to Diya Gaming. நான் உங்க தியா. இன்னைக்கு நம்ம இந்த கேம் பிளேல எந்த கேம் பத்தி பார்க்க போறோம் அப்படினா Robloxல இருக்க Grover Garden. இது நம்ம பார்ட் 2. இது ஒரு ஃபேமஸான கேம். ஆனா இதுல கொஞ்சம் காசை மட்டும் பாருங்களேன். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் என்னோட கார்டனை பாருங்களேன். இது லைட்னிங் பட்டிருக்கு. லைட்னிங் பட்டால் ஒரு பொருள் ஒரு 100 ரூபாய்னா அது 6 ரூபாய்க்கு போயிடும். நான் அவ்வளோ லைட்னிங் அவ்வளோ இது எனக்கு கரெக்டாக பட்டிருக்கு. இதுவும் மூன்லேட் இன்னும் நிறையா இருக்குது. இதில் லைட்னிங்கான்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியணுன்னா பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் பார்ட் 3ல சொல்லலை. இப்போ இவ்வளோ காசு வந்ததுனால நான் என்னோடய கார்டனை முடிஞ்ச அளவுக்கு பெருசு பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கும்போது இது ரொம்ப காசே இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா காசோட எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம கார்டனும் லைட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் கைஸ், அவங்க கார்டனெல்லாம் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய கார்டன் எக்ஸ்பேண்ட் வேறு பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா ஃபார்ம் பிளாட்ஸ் எக்ஸ்ட்ரா வராது. இன்றைக்கி நம்ம ஃபார்ம் பிளாட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா பண்ணால் எல்லாமே போயிடும்னு தெரியும். அதனால் கடைசியாக ஒரு டைம் பார்த்துட்டு, ஏன்னா இது நம்ம கொஞ்சம் தானே பண்ணியிருக்கோம். பார்ட் 3ல நம்ம சூப்பர் அப்டேட் பண்ணலாம். வேணுன்னா சொல்லுங்கள், பார்ட் 3 போடலாம். ஓகே, இப்போ என்னோடய ஸ்பேஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் இதை பார்த்தீங்களா, இது லைட்னிங்கா இல்லை வேறு தான் தெரியலையே கைஸ். இல்லை கைஸ், இது வேறு ஏதோ இதே மாதிரி ஒவ்வொன்றும் வரும் பார்த்தீங்களா. இது ஐ திங்க் சேம் ரேட் தாங்க, அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இது கொடுத்தது அது ஈவெண்ட் வரும். பட் லைட்னிங் செம்ம பவர்ஃபுல். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் லைட்னிங். சப்போஸ் ஒரு நாள் என்னோடய கார்டன் ஃபுல்லாக லைட்னிங்காக இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ராபெரிஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் கார்டனில் நிறையா ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. இது எப்படி எல்லாமே நான் ஒரு இடத்துல கச்சி மூச்சு இருந்துச்சு இல்லையா, எப்படி நான் எல்லாருமே ஒரு இடத்துல கொண்டு வந்தேன்னா, இது நம்ம ட்ராலினா இன்னமும் ஒன்று இருக்குது கைஸ். அது மண் தோண்டி மாதிரி, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அது நம்ம பிளான்ட் எதுவுமே ஆகாது. நீங்கள் ஷவல் நினச்சிடாதீங்க, அது ஷவல் இல்லை, இன்னொன்று அது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. நான் கோகோனட்னால் ஒரு ஃபார்ம் பிளேட் ஃபுல்லாக கோகோனட், என்னது கேப்டஸ்னால் ஒரு ஃபுல்லாக கேப்டஸ் அப்படி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள் டொமேட்டோ. அப்போது என்கிட்ட எவ்வளோ ஃபார்ம் பிளாட்ஸ் நீட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். பார்ட் 3 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3ல பெரிய அப்டேட் இருக்குது. ஏன்னா நம்ம இது ஃபார்ம் பிளாட்டெல்லாம் பெருசாக பண்ண பின்னாடி நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் எக்ஸ்பேண்டும் பண்ண போகிறேன். ஃபார்ம் பிளாட்ஸ் இருக்குல்லையா, அதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். ஆனால் இது வீடியோ கடைசியில் தான் பண்ண போகிறேன். நம்ம கார்டன் பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட இருக்க இது நம்மளோட ரேபிட்டு, இது பிளாக் ரேபிட், இந்த கோழி அதெல்லாம் போகாது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ நான் கோகோனட் தான் சும்மா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி செல் பண்ணியிருந்தோம் கடைசியாக. ஏன்னா எனக்கு எவ்வளோ தான் இது இருந்தாலும் நம்மளுக்கு மனசு வரல இல்லையா. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு கார்டன் பண்ணியிருக்கோம். நல்லவேளை, அதனால தான் நான் நிறையா பண்ணலை கைஸ். ஏன்னா நிறைய பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாளைக்கு நான் பண்ண போகிற பாருங்க, பேம்பூவில் இருக்குது. பேம்பூ செம்ம இது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேம்பூவில் டாப் மேட்ச். நிறைய காசும் தரும், சீக்கிரமாகவும் வளர்ந்துடும். ஸோ நம்ம பேம்பூ வாங்கி போடுறது ஒரு தப்பு இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல நிறையா இடம், இந்த இதில் நிறையா ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் பிளாட்லேயே, அதனால் நான் இதிலே போட்டுடுறேன். ஓகே, ஃபேரிஸ் அப்பேர் சம்வேர். இந்த ஃபேரி இங்கே வந்துட்டாங்கன்னா, ஃபேரி யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. இது ஒரு நியூ அப்டேட். பார்க்கலாம் ஃபேரி எங்கே இருக்காங்கன்னு. ஒரு நம்ம கார்டனில் இருக்குமோ வாய்ப்பு இல்லை கைஸ். அங்கே பார்த்தீங்களா, ஒருத்தவங்க கார்டன் இந்த கேட் க்ரீன் கலரில் இருக்குது. சில பேர் இது ஒயிட் கலரில் இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரில. நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல சீடுமே தர மாட்டேங்கிறாங்க கைஸ். பெப்பர், மேங்கோ தரது வரைக்கும் நல்லது. ஏன்னா நம்ம சப்போஸ் இதை எடுத்து வச்சுப்பேன் இல்லையா, அப்டேட் வந்த பின்னாடி நான் சப்போஸ் அப்டேட் வந்த பின்னாடி கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல. சாரி, ஃபார்ம் பிளாட் எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி பாருங்கள் என்னென்னமோ இருக்குது. கிரேப்ஸ், மேங்கோ, எம்பர் லில்லி. ஒருவேளை அப்டேட் அட்மின் அப்யூஸ் வரும்போது தான் விடுவாங்களான்னு தெரில. அது வீக்லி வரும்னு நினைக்கிறேன். வேணுன்னா சொல்லுங்கள். நீங்கள் நல்லா ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் பார்ட் 3 போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது இல்லையா, அந்த லைட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். பார்ட் 1ல நம்ம கார்டன் எப்படி இருந்துச்சு, பார்ட் 2ல் எப்படி இருக்குது, காசும் எவ்வளோ இருக்குதுன்னு. ஓகே, இதுதான் ஃபேரின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஹூ ஆர் யூன்னு கேட்க போகிறேன். ஆனால் ஃபேரி கொஞ்சம் க்யூட்டாக இருக்குல்ல.
ஐ எம் யுவர் ஃபேரி. ஓகே, இது வந்து ஃபேரியா, இது என்னமோ இது வந்து ஃபேரியா கைஸ். ஐ எம் யுவர் ஃபேரி அப்படிங்கிறது ஆனால் க்யூட்டாக இருக்குல்ல ஃபேரி. சரி, இது என்ன தான் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். என்ன நீ பண்ண போகிற? ஓகே கைஸ், நம்மக்கிட்ட ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதோ அந்த அந்த பிங்க் கலர் அந்த கார்டனில் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்களா அவங்க ஒயிட் கேட் போட்டிருக்காங்க. அந்த பிங்க் கலரில் இருக்கிறது நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒயிட் கலர் கேட்டில் எப்படி போடுறதுன்னு தெரியல. நிறையா காசு இருக்குது, எப்படியாவது நான் வந்து இந்த மாதிரி கேட் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும் இதில் நீங்கள் வந்து இது கூட பண்ணிக்கலாம், க்ரோ அது வந்து ரோபக்ஸ். இது வந்து எப்படி காசு வந்துச்சுன்னு எனக்கு எல்லாரும் ஷாக்கில் இருப்பீங்க. அதே ஷாக்லேயே மறக்காமல் பார்ட் 3 வேணும்னு பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கூட கேப்டஸ் நினச்சிட்டேன், ஆனால் இது வந்து டொமேட்டோ. இப்போ நான் வந்து தென்னை மரத்து மேலே ஏறி சாகசம் பண்ண போகிறேன். சாகசம்லாம் பண்ண போகிறது இல்லை, அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போல்லாம் கோகோனட், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சம்மர் சீடுன்னு ஒன்று விட்டாங்க கைஸ். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பியும் சம்மர் சீடு முடிஞ்சு வின்டர் சீடே வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. அதில் இருந்தது சில இதெல்லாம் தூக்கிட்டாங்க. என்னென்னமோ இருந்துச்சு கைஸ், அதில் கிவி, அவகேடோன்னு நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னமோ இருந்துச்சு கைஸ். ஆனால் நான் அதெல்லாம் விளையாண்டு பார்த்தேன். இப்போ நான் வந்து திரும்பி ஒரு நியூ சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஒன்றுமே இல்லை கைஸ். நான் நெக்ஸ்ட் பார்ட்டாக டெத் ரைல்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் டெத் ரைல்ஸ் போடலாமா, ஸ்டீலர் பிரைன் டாட் போடலாமா, இல்லை 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் போடலாமா, இல்லை க்ரோவ கார்டனே போடலாமா, இல்லை வேறு ஏதாவது ஹாரர் கேம், ஃபன்னி கேம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஹாரர் கேம்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக போடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இது எனக்கு வந்துச்சு. ஸோ இதை கொடுத்து பார்க்கலாமா, இவன் என்ன பண்ணுறேன் கைஸ். இது நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது கைஸ். இப்போ காசு தரால, இல்லை என்ன தரானே புரியல. ஓகே, நம்மக்கிட்ட ஏன்னா போதுமான இது இல்லையா, நம்மக்கிட்ட நிறையா இருந்துச்சு, நம்ம செல் பண்ணிருக்கூடாது. அது நம்ம தப்பு, என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்களா அவங்க ஒயிட் கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க கைஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு பிங்க் கேட் போட்டால் எப்படி இருக்கும். பிங்க் கேட் அழகாக இருக்குமான்னு தெரில, பட் இந்த மாதிரி போடணும். அவங்கெல்லாம் செம பெரிய ஆளாயிட்டு காசு சம்பாரிச்சிருக்காங்க. இந்த காசு வந்து நான் வந்து பார்ட்லேயே சொல்லிடலான்ட்டு கைஸுக்கு பாருங்களேன். எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த ஃபார்ம் பிளாட் இருக்குல்ல, ஃபார்ம் பிளாட்லாம் எக்ஸ்ட்ரா ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் பிளாட் எக்ஸ்ட்ரா வரும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஃபார்ம் பிளாட் வந்து நீங்கள் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு பெருசாகும். இந்த கேமில் காசு கொடுத்தா தான். எனக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னா, எனக்கு வந்து இதில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஸ்பார்க்லிங் ஹம்மர் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே, அதான் சொல்ல வரேன். ஆனால் ரொம்ப நல்லவங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இது கொடுத்து நம்ம வாங்க போகிறேன். இப்போ நம்ம கார்டனுக்கு எல்லாமே போக போகுது கைஸ். போயிடுச்சு, அவ்வளோதான். சேவேஜ் 2வும் இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட் என்னடா குழப்புறீங்க, எதுவும் சொல்கிற வரவங்க. பார்த்தீங்களா கைஸ், எல்லாமே போயிடுச்சா. ஆனால் நம்மக்கிட்ட இருந்த பன்னி, கோழி, அதுக்கப்புறமேட்டு ரேபிட் அதெல்லாம் இருக்குது. இந்த பன்னியோட வேலை என்னன்னு தெரில, ஏதோ சுற்றி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லை கார்டனில். பார்த்தீங்களா நம்மளுக்கு ஃபார்ம் பிளாட் எக்ஸ்ட்ரா இருக்குது. பார்த்தீங்களா யார்கிட்டலாம் இருக்குதுன்னு தெரில. நம்மளுக்கு எக்ஸ்பேண்டும் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் பிளாட் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் சப்போஸ் இது பக்கத்துலேயே அந்த கேட்டு கலருக்கு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ என்ன சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்துலேயும் க்ரோவால் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று இருக்க போது. கேரட்னாலும் ஒன்று, ஸ்ட்ராபெரினா ஒன்று, ஏன்னா எல்லாமே நிறைய வாங்க முடியாது இல்லையா. நான் ரொம்ப ரேர் சீட்ஸ்னால் வந்து நம்ம 2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. எனக்கு செல்லே பண்ணல, கடைசியாக செல் பண்ணிட்டேன். இப்போ நான் புதுசாக எல்லாமே வாங்கணுங்க. என்னென்ன இருக்கோ கொடுறாடே. ஓகே, நமக்கு இன்னும் கரெக்டாக நான் வரும்போது கொஞ்ச நேரத்தில் ரீஸ்டாக் ஆக போகுது. ரீஸ்டாக் ஆனப்படியே நம்ம பார்ப்போம். நமக்கு பேம்பூ இல்லைனா அதாவது செம்ம ரேராக கொடுத்தா சூப்பராக இருக்கும். நம்ம ஆரம்பத்துலேயே கியர் ஷாப் ரீஸ்டாக். ஓகே, கியர் ஷாப் வந்து ரீஸ்டாக் ஆகிடுச்சா. இப்போ நான் வந்து எல்லாத்துலையும் ஒவ்வொரு வாங்கிட்டு இருக்கேன். ஆரஞ்சு துளிப் கொடுக்கல. ஓகே, டொமேட்டோ, அதுக்கப்புறமேட்டு கார்ன். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஒரு நாள் நம்ம அட்மின் அபியூஸ் பார்க்கலாம். அதில் நம்மளுக்கு ஏதாவது ரேர் சீட்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அங்கே பாருங்களேன், நமக்குலாம் 4 ஃபேம் பிளாட் தானே இருக்குது, நம்மளுக்கு நிறையா இருக்குது. பார்த்தீங்களா, இதே மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணலாமான்னு தெரில. எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னா நான் வந்து இப்போவே பண்ணிடுவேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கார்டன் நிறைய பெருசு பண்ணிட்டு பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை கைஸ். அதனால தான் நான் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இப்போ நான் வாங்கின எல்லா சீட்ஸும் கைஸ், ஐயோ இங்கே பண்ணிட்டேனே. இதுவே டொமேட்டோ வந்துட்டு பாருங்களேன்,
ப்ளூபெரியே இவ்வளோ பெருசாக வளருது. மேபி இதை எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கலாம். ஓகே கைஸ் இது பார்த்தீங்களா, அந்த கேரட் நம்மளுக்கு வந்து ஒரு 64 செக்கல்ஸ் கொடுத்துருக்கோமா. செக்கல்ஸ்னால் இந்த கேமில் ஒன்றும் இல்லை. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அதுதான் காசு. அதை போய் சாப்பிட்ருக்கு. சரி விடுங்க, நம்ம ரேபிட் தானே. நம்ம ஒரு கார்ன் வாங்குறேன். ஓகே கார்ன் வாங்கிட்டேண்ணா. ஓகே இந்த கார்ன் நான் இங்கே போட போகிறேன். வேறு ஓகே இப்போ நம்ம மெதுவாக வெயிட் பண்ணிருக்கணும் எல்லாமே க்ரோ ஆக. வேணா சொல்லுங்கள், நம்ம வந்து எல்லாமே ஆஃப்லைனில் க்ரோ பண்ணிவிட்டு இப்போ வீடியோ பிடிக்கும்போது மட்டும் எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரி வேணால் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இல்லைனா அதுக்குள்ளே நான் வந்து அந்த கேட்டை கூட மாற்றிடுறேன். இல்லை எக்ஸ்ட்ரா ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் போட முடினாலும் எவ்வளோ முடிஞ்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லது. ஓகே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 கேரட்டே வாங்கிட்டேங்க. ஏன்னா இந்த இது சாப்பிட்டுட்டே இருக்கு இல்லையா, இது பேர்னா ரேபிட், அதனால் சாப்பாடு தர்றது இல்லையாண்ணா. கைஸ் இங்கே பாருங்களேன், இதுதான் இதால் தான் அது வருது கைஸ். ஆனால் செம்மையாக இருக்குல்ல. இதை நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். மினிமம் இருக்குது பார்த்தீங்களா, கலராக, அது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை மட்டும் அந்த ரேபிட் சாப்பிட்டு வந்துடுறோம். ரேபிட் தூக்கி குப்பை தொட்டியில் போடுறதா இல்லையான்னு பாருங்களேன். ஆனால் என்கிட்ட ஃபஸ்ட்டு டாக் இருந்துச்சு. இந்த ரேபிட் வந்து கொஞ்சம் ரேர் ரேபிட், அதனால் ரொம்ப பசிக்கும் போல். நம்மக்கிட்ட இருந்த ஒரு டைனோசர் இருக்கு இல்லையா, அது வந்து அது நம்மளுக்கு காணாமல் போயிடுச்சு கைஸ். ஓகே காணாமலாம் போகல, நான் ஒருத்தர் பிள்ளையார் கொடுத்துட்டேன். ஓகே பார்த்துங்க. ஓகே நல்ல வேலை அது சாப்பிடலையே, அது வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா இது அழகாக இருக்குது இல்லையா, லைக் ஷைனிங்காக நல்லா இருக்குது கைஸ். இது ஒவ்வொரு டைம் ஓடிட்டு வந்து ஓகே திரும்பி ஒரு ஃப்ரூட் ஆகிடுச்சான். இது வேறு எந்த ஃப்ரூட்டும் சாப்பிடாது கைஸ். ஆனால் இந்த கேரட், ஏன்னா முயலுக்கு வந்து கேரட் தான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். இவங்க கார்டன்லாம் பாருங்கள் கைஸ், என்னென்னமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டெய்லி குவிஸ் இருக்கும். அந்த டெய்லி குவிஸ் முடித்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு சீட் தான் கிடைக்கும். அதில் உங்களுக்கு லக் இருந்தால் ரொம்ப ரேர் சீட்ஸும் கிடைக்கும். லக் இல்லைன்னா இந்த பம்கின்னு வாட்டர்மெலன் அந்த மாதிரி கூட கிடைக்கும். அதுக்கு அவங்க சில டாஸ்க் தருவாங்க. ஒரு 100 அவ்வளோ கஷ்டமான இருக்காது. ஒரு 5 ஸ்ட்ராபெரி கலெக்ட் பண்ணு, ஒரு 5 ட்ராகன் ஃப்ரூட் கலெக்ட் பண்ணுங்கள், 50 ஸ்ட்ராபெரி, அது மட்டும் 50 ஸ்ட்ராபெரி கலெக்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறமேட்டு ஒரு 100 ப்ளூபெரி கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா 100 கேரட் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும். அது பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ட்ராகன் ஃப்ரூட் கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லைனா வாட்டர்மெலன் கேட்பாங்க. அது மட்டும் தான், இந்த 5 தான் கேட்பாங்க. மற்றபடி பெருசாக கேட்க, ஆனால் அது வந்து 1 டேக்கு ஒன்ஸ் வந்து ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகே நம்ம லீடர் போர்ட் செக் பண்ணுவோமா. ஓகே நம்ம கடைசியாக இல்லை, கடைசிக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ணணுமா, ஏன்னா வந்து ட்ரேட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. மேபி சப்போஸ் நல்ல ஃப்ரூட்டாக வாங்கிட்டு கைஸ் இதை பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு டைம் ஓடிட்டு ஓகே ஏற்கனவே ட்ரேடில் இருக்காங்க. சும்மா ஓடிட்டு வந்துட்டு நம்மளோட கேரட் சாப்பிட்டுருச்சு கைஸ். சரி பரவாயில்ல விடுங்க. இது என்னமோ ஓகே. அங்கே பாருங்களேன் நம்மளோட டொமேட்டோ எவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு. ஓகே இப்போ இந்த சீட் ரீஸ்டாக் ஆகிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பெருசாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இது ஃபுல்லாக நான் வந்து அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கட்டும். வேணும்னா கடைசியில் பெருசாக அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டில் நான் நிறைய அப்டேட் பண்ண போகிறேன். இந்த க்ரோவ கார்டன் பார்க்க நீட்டாக இருக்கும், நிறையாவும் இருக்கும் கைஸ். இங்கே பாருங்களேன், இந்த பிளாக் பன்னி எனக்கு டென்ஷனாக வருது கைஸ். ஆனால் இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட் என்னன்னு கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட் வந்து ரக்கூன். அது செம்ம ரேர். கரெக்டாக இதுக்கு போகிறேன். கரெக்டாக ஒரு கியர் ஷாப் ஹஸ்பண்ட் ரீஸ்டாக் போட்டாங்க. ஒன்றும் உருப்படியா இல்லையே கைஸ், என்ன கைஸ். சரி வீடியோ முடிக்கும் போதாவது ஏதாவது நல்லா ஃப்ரூட்டாக கொடுத்து நல்லா சந்தோஷமாக முடிக்கலாம் நினச்சேன். அதுவும் இல்லையா. ஓகே கைஸ் பாருங்கள், நெக்ஸ்ட் அப்டேட் செம்மையாக இருக்க போது. பார்ட் 3 வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.